நான் லவ் பண்ண ஜமுனாவை கொஞ்சம் எப்படியா பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியா ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் அவர். உனக்கு என்ன நீ செட்டில்மெண்ட் பண்ணு, ஆனால் அவன் குடிக்காரவன், அவனுக்கு காசு கொடுத்தா அவன் அப்படியே போயிடுவான். ஐஸ் வச்சு எத்தனை குடும்பத்தில் செட்டில் பார்க்கறது சாவிச்சு விட்டுடா. நானும் பார்த்துட்டு ஓவரா பேசிட்டு நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணுவேன் அவ்வளோதான் கூட்டு போப்பேன். என்ன பண்ணி பாமா இங்க வா ஜமுனா. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்தானே, தெரியாமலாமா எடுத்தானே. இதெல்லாம் வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணுறான்னு இது எனக்கு ஃபோனில் சொல்லிச்சு. அப்படியே நீ ஃபோனில் சொன்னியா இல்லையா? நான் சொன்னல ஊருக்கு ஏன் எந்த ஃபோட்டோ அனுப்பிச்ச கேளு. என்ன எந்த ஃபோட்டோ இங்கே சொல்கிற? ஏன் அதை ரெக்கார்டிங் பண்ணுறியா? ஃபோனில் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு போறியா? நீ வந்தால் யார் பேசுகிறாங்கன்னா எனக்கு தெரியறதுக்கு ரெக்கார்டிங் போட்டு போனேன். அதான் சொல்லுது பயந்துன்னு என்னை வந்து கூட்டின்னு போய் பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்லிச்சா இல்லையா? இல்லை எதுக்கு ஃபோன் எந்த நம்பர் கட்டி போட்டேன்னா எங்க போனா வேலைக்கு போனா கூட நம்ம கூட தானே எங்க ரெண்டு பேர் உள்ள விட்டு தாப்பால விட்டு பூட்டி போறேன் சொல்லிச்சா இல்ல? கேளு அது கிட்ட கேளு. கூட்டிட்டு தான் பூட்டி ரெண்டு பேர் காவலுக்கு வச்சுட்டு போறேம்மா. ஆமா நான் உன்னை எங்கேயும் கூட்டு போறியாண்ணா? கூட்டு போனேன். எங்க போனா கூடிய பூட்டிட்டு கூட்டு போறது நீ யாரா? அவன் என் கூட வாழாத ஊர்ல இருக்கிற போட்டோவை காமிக்கவா உங்களுக்கு? காமிக்கவா? பார்க்க முடியாதுங்க, அந்த மாதிரி எடுத்திருக்கான் அந்த பொண்ணு. அறிவில்ல இப்ப தெரியுதா? மேடம் ஓட்டேரிக்கு போனேன் மேடம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே. ஓட்டேரிக்கு போயிட்டு அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மா கூட கண்டுபிடிக்க முடியாம ஒரு பொம்பளை வந்து எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு அந்த பொம்பளை தான் இவளுக்கு எல்லா வேலையும் பண்ணி வச்சு அந்த பொம்பளை தான். அதான் இது வரைக்கும் வரவே இல்லை. அவள் ஒழிஞ்சிட்டா. இவன் வீட்டில் இவங்க அம்மா வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டான். அவங்க அம்மா வீட்டுக்கு கீழே ஒரு ரவுடி பையன் ஒருத்தங்கிறான். அவன் யாரோ ஒருத்தன் அவங்க அம்மா வீட்டுக்கு கீழே ஒருத்தன் ரவுடி பையன் ஒருத்தங்கிறான். அவன் யாரோ இவனை நாங்கள் போய் பார்க்கலான்னு போகிறான். அவன் கை தீனி வீடு அடி வரான் மேடம் எங்களை. நாங்கள் உடனே என்ன பண்ணோம், என்னப்பா கையெல்லாம் தீனி வரான்னு கேட்டால் நீ இன்னத்துக்கு கும்பலாகிறீங்க கேட்டவொடனே அவங்க பொண்டாட்டி உடனே கூட்டுன்னு போய் அவன் மோசமானவன் நான் மேலே இருக்கிறவன் அவங்க அம்மா அவங்க அப்பா சொல்கிறாரு மேடம் இவனை பற்றி. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இவனை பிடிச்சி கொடுத்துருங்க. ஒன்றுமே வேண்டாங்க, நீங்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்க. இப்போ கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் மேடம். சிஎஸ்ஆர் நான் வாங்கிட்டு மேடம் நேற்று கொடுத்துட்டு வந்துட்டான். இவன் மேலே கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வச்சுக்க மகளிர் அவங்க முதல்ல போலீஸ்காரன்ட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டான். முதல் ட்ரிப்பு கூட்டின்னு வரும்போது காசை கொடுத்துட்டு அம்மிட்டா இவன் வரவே இல்லை. கிட்ட அட்வொகேட் மகளிர் விட்டான். 3 வக்கீலான தகுதி என்ன மேடம் இதுக்கு? 3 வக்கீல். இவ்வளோ பேசுறோம்ல, இப்போ இந்த பொண்ணை ஏமாத்திருக்கா, அந்த பொண்ணு விருப்பப்பட்டு அவரோட போயிருக்கு, கண்ட மாதிரி போட்டோ எடுத்திருக்கா, அதெல்லாம் ஓகே. ஆனா இவர் படம் எடுத்த இன்னும் எத்தனை பெண்கள்? சத்தியமா இல்ல மேம், அந்த மாதிரிலாம் கிடையாது மேம். நான் தமிழ்நாட்டிலே வந்தா மேடம் பயங்கரமான அந்த மாதிரிலாம் கிடையாது மேம், சத்தியமா கிடையாது மேம். எதுக்கு இந்த வீடியோ எடுத்தீங்க? அது நான் வந்து வேலை செய்யறவங்க வந்து பேசக்கூடாதான் மேம் எடுத்தேன். பேசுறது மூஞ்சி இல்லாம எடுப்பீங்க? அங்க வந்து பேசிட்டு இருக்கதான் எடுத்தேன் மேம். உட்காந்து வேற எதுவும் எடுக்கல மேம். சரி, ஆடியோவே இல்லையே? என்ன மேம் ஆடியோவே இல்லையே இல்ல மேம்? இதுல அங்க உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. நாங்களும் அவரு பேசும் ஆடியோ இருக்கு மேம். அது இல்ல, அந்த பொம்பளை எடுத்திருக்கீங்களா அது? சரி, பஸ்ல போறது பொம்பளைங்கள முதுகு எதுக்கு எடுக்கிறீங்க? பஸ்ல போக முதுகு எடுக்கணும் மேம். அது எந்த கிடையாது. முதுகு மட்டும் இல்ல, பின்பகுதி இல்ல மேம். ஏன் எடுத்தீங்க? நான் இவ்வளவு போட்டோ எடுக்க வீடியோ ஆன் பண்ணா பக்கத்துல இருப்பாங்க. அப்ப கீழே காலு கீழே மட்டும் தெரிஞ்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு காலு கீழே மட்டும் காலுக்கு மேலேயும் தெரிஞ்சிருக்கு. இல்ல மேம், பாருங்க நல்லா பாருங்க. காலு இவ்வளவு எடுக்க தான் எடுத்தேன். பஸ்ல போட்டோ இப்படி எடுக்க தான் அத மட்டும் எடுத்திருக்காரு. அதே போனை பிடிக்கிட்டா மேம். அப்பதான் பிடிக்கிட்டா மேம். அப்படியே உட்கார மேடம். வேண்டாம் 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 இருங்க. இல்ல மேடம், அவன்கிட்ட தனியா பேச. வேண்டாம் 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 இருங்க. அந்த பொண்ணுக்கு போயிருக்கா இவர் அடையாளம் என்ன சொல்றேன் மேடம், இவர உலகத்துக்கு அடையாளம் காட்டணும். அதுதான் எங்க வேலை. அப்படிலாம் கிடையாது மேடம். ஏன்னா இன்னைக்கு நீங்க இப்ப நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா, அடிச்சிட்டீங்கன்னா இந்த பொண்ணுக்கான தண்டனை கிடைச்சிடும். ஆனா இவரால பாதிக்கப்பட்ட எத்தனை பெண்கள்? அருவருப்பா இருக்கு எனக்கு தொடர்றதுக்கு கூட. எவ்வளவு பெண்களோட மானம். இவன் எப்போ செத்துட்டேன்னு சொன்னா மேடம். இவன் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாதிரி மருந்து குடிச்சிட்டேன். இவனை ரொம்ப நாளா தேடினுங்கிறேன் மேடம். இவனை ஒரு செல்லுல போட்டோ எடுத்துன்னு சுத்தின்னு தேடின்னு இவனை என்னதான் சொல்ல வரான்டா அவன்? போட்டு அனுப்பணுமா? நீ வா, எங்களை விட வா, 2 பேரும் வச்சு காப்பாத்தணும். வா, வீடு தனியா எடுத்துட்டான். வா வாடா, நான் தான் 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 2 புருஷனாவது வச்சுக்கிட்டா. வா என்னோட வா. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். நீ பேசாம இருமா, இடையில பேசக்கூடாது. எதனால அந்த பெண்களை வீடியோ எடுத்துக்க? தப்பா தான் எடுத்திருக்கீங்க. நான் இவங்கள மட்டும் தான் எடுத்தேன். இல்ல இப்ப அதுல இருந்த வீடியோலாம் நான் போய் சொல்றேனா? தெரியும் மேம், நான் பார்க்கல மேம் எல்லாம். ஆனா நீங்க தான் எடுத்தீங்க அந்த வீடியோ. ஏன் எடுத்தீங்க? மெமரி கார்டு எந்த கிடையாது மேம். தயவு செஞ்சு இல்ல ஏன் வீடியோ எடுத்தீங்க? இந்த மெமரி கார்டு கதையெல்லாம் அடிக்க வேண்டாம். நீங்க டைம் டேட்டோட எல்லாமே இங்க இருக்கு. சோ அதனால நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க.
அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க, நம்ம இதை முடிச்சுப்போம். தெரியாமல் எடுத்துருப்பேன் மேம். தெரியாம எடுத்தீங்க. சாரி, ஐ எம் வெரி சாரி. ப்ளீஸ் என் லைஃப் ஓட்டுருங்க மேம். தெரியாம எடுத்தீங்க. சின்ன குழந்தை மேடம். இந்த மாதிரி இன்னும் எத்தனை வீடியோ இருக்கு? சத்தியமே இல்லை மேம். ஏன் அந்த பொண்ணு அப்படி தப்பா வீடியோ எடுத்தீங்க? தப்பா எடுங்க மேம். தெரிஞ்சுதான் மேம். அவளுக்கு அது தெரியும். அந்த போட்டோ உனக்கு தெரியுமாமா எடுத்தது? கைய வச்சு மறைச்சிருக்காரு பாத்தியா? இல்ல மேம். அவர் கைய அப்படி தோலை கை போடுறது இப்படிதான் எடுத்தோம் மேம். பாத்தியா நீ அந்த போட்டோ? வீட்ல எப்படி எடுத்தோம்? உனக்கு பார்த்து தானே எடுத்தோம். பாத்தியா நீ அந்த போட்டோவை? நான் சரியா பார்க்கல மேம். நான் சொல்லி தரேன். உனக்கு ட்ரெஸ் இல்ல, ஆனா அவர் கைய வச்சிருக்காரு. ஃபேஸ் வர எடுக்கிறது போட்டோல எல்லாம் உனக்கு ட்ரெஸ் இருக்கு. ஒரு போட்டோல அவர் கைய வச்சு மறைச்சிருக்காரு. என் தோலை சாஞ்ச பாத்தியம்மா அந்த போட்டோ. Black கலர்ல சுடிதார்ல இருப்பேன். அது வேறமா, அதெல்லாம் வேற. நம்ம கோல ரூம்ல எடுத்தோம் பாத்தீங்களா அந்த போட்டோமா. அவர் கைய வச்சு மறைச்சிருக்கிறது போட்டோ பாத்தியா? இப்படி கைய வச்சு அது என் கையில மேம். இவ கையில மேம். இப்படி கை வச்சு மறைச்ச பார்த்தோம். இல்ல மேடம் துண்ண சோறு கிடையாது மேடம் இவனுக்கு. போய் பார்த்தா தெரியும் மேடம். துண்ண சோறு கிடையாது இவனுக்கு. கேட்டா இவன் திமிரு 2 லட்சங்கள தான் பேசுறாரு இவன். அந்த பொம்பளை 8,000 நகை ஏமாத்தி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுது. பொம்பளாடி சேர்ந்து வாங்கி கொடுத்த பணம் தான் மேம். வரண்டா அந்த பொம்பளை இருறா. அந்த பொண்ணு கையில அந்த வரண்டா. அந்த 2,8,000 நகை என்ன பண்ணி நீ சொன்ன வீட்டுக்கு போகும்போது சொன்ன என்கிட்ட தான் என்ன பண்ண போறேன் சொன்னேன். இதுல ஒரு பெரிய விஐபியோட பேரை சொல்லி சுத்திட்டு இருக்காரு அவர். இவரு யாரு பேரு மேடம் சொல்லவா நானே? யாரு பேரு? MS விஸ்வநாதன். உங்க என்ன சொந்தக்காரா? மாமனா? அவன் தங்கச்சி. அவன் தங்கச்சி பிள்ளையா? தாய் மாமனா? நல்லா சொல்லு, கேமரா நல்லா தெரியும். தாய் மாமா MS விஸ்வநாதன் தாய் மாமனா? பிராடு பண்றியா? சொல்லிட்டு போனாரா? சொல்லிட்டு நடக்கிறாரு அவரு. அது முன்னாடி கூட்டுமாய் வாடான்னு சொல்லி செத்துட்டாரு அவரு. தாத்தா வந்து கோயம்புத்தூர், அவரும் கோயம்புத்தூர் மேம். அப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு ரிலேஷனா? இல்ல மேம். காந்தி அண்ணால சொந்தக்காரர் இல்லையா? அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. இந்த பொண்ணு ஏகப்பட்ட போய் சொல்லி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி தூயின் மூட்டை ஆள் இல்லாம சொல்ல எனக்கு நீ எப்படியாவது கூப்பிட்டு அறிவில்ல உனக்கு இவ்ளோ நடந்துமா? உனக்கு புரியல? கூட்டு போ பாக்குறாங்கம்மா. மேடம் இது புரியுதா உனக்கு? புரியுது மேம். இவங்க அம்மாவும் கூட்டணி மேடம். அதுல இவங்க அம்மாவும் கூட்டணி. இவங்க அம்மா வீட்டுல போய் பார்த்தாச்சு எல்லாமே. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க ஊட்ட காட்ட மாட்டேன். அவங்க அப்பா சொல்றாரு ஊட்ட நான் காமிக்கிறேன்றாரு. அவங்க அம்மாக்கு எல்லாம் தெரியும், ஆனா என்ன முடியல. இந்த பொண்ணோட விஷயமே நீங்க பேசுறீங்க. எத்தனை பெண்களை அவமானப்படுத்தி இருக்காருங்க. நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க போகும்போது இந்த ஆளு வீடியோ எடுத்திருக்காருங்க. அதுதான் மேடம் என்ன பக்கத்துல உட்காந்து அவர்கிட்ட தெளிவா சொல்லுவேன் மேடம். அது இல்ல தெளிவா சொல்லுவேன். புடிச்சு அப்படியே போடுற டைட்டா போடுறா. உங்க கையில சாவணும். என்ன சொல்றேன்ல? அறிவு இருக்காமா அவனுக்கு? தப்புதான் மேம். அவங்க பண்ணது தானே சரியா? அவர் பண்ணது தப்பா இருந்துக்கட்டும். அவர் பண்றது சரியில்லை. அவர் பிடிக்கல. நான் வெளியில வந்துட்டேன். விட்டு போயிட்டு அது என்ன பண்ண பிடிக்கல? பிடிக்கல உங்க அம்மாட்ட போய் இருந்து டைவர்ஸ் வாங்கி அப்புறம் போ. இத பாரு, உனக்கு அவரை பிடிக்கல பிடிக்காது அதெல்லாம் வேற விஷயம். 12 வருஷம் வாழறது வந்து சில்லற விஷயம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் 1 வருஷம் இல்ல. அந்த 12 வருஷம் ஒருத்தரோட வாழ்ந்திருக்க. நாங்க எல்லாம் அந்த முட்டாளுங்களா? இவன் ஏதோ சொல்லி ஏமாத்தி இருக்கான். இந்த பாக்கெட் அடிக்கிறதுவங்கள, அந்த மாதிரி குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டு போறதுவங்கள பணம் எடுத்து ஒட்ட வைப்பாங்க. ஜாகிரதை ஜாகிரதை. அந்த மாதிரி பெண்களை தப்பா படம் எடுக்கிறதுவங்களோட போட்டோ எடுத்து ஒட்ட வைக்கணும். எல்லா இடத்துலயும் எல்லா டிவிலையும் காமிக்கணும். இவன் வீடு கண்டுபிடி வீடு எங்கடா இருக்குதா? ஒட்ட இல்ல. ஏய் எங்களுக்குன்னே சொல்ல மாட்டேன் மேடம். இவங்க அம்மாவோட கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். இவன் கூட கண்டுபிடிக்க முடியல. எனக்கு பிரச்சனை அது இல்லைங்க. இவங்க இந்த பொண்ணை இந்த நாளைக்கு 1 வருஷத்துல அவளை அலங்கோலமாக்கி அவளை நடு தெருவுல நிறுத்துவாரு. கண்டிப்பா நிக்க மாட்டேன். அது நடக்கக்கூடாது. என்னதான் உயிரை வச்சிருக்கேன். பையன் மேல வச்சு யார் வீட்டு பொண்டாட்டி மேல யாரா உயிரை வச்சுக்கிறது? சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்படுறேன். அவன் முடிவு பண்ணிட்டு நீங்க பாத்துப்பீங்களா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். அவளுக்கு என்ன வயசாச்சுமா? உனக்கு 30 வயசாச்சுல்ல? இருக்குல்ல 30 வயசுக்கான மூளை இருக்குல்ல? நீயே முடிவு பண்ணு. கண்டிப்பா நான் சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும். சரிப்பா. ஆனா இது வேற பேசக்கூடாது. உண்மையிலே தானே நீ பேசியிருக்கும் போது நான் எடுத்தேன் போட்டோ. இவருக்கு போட்டோ எடுக்கிறது ஹாபி. பெண்களை போட்டோ இல்ல மேம். இந்த போன் இப்பதான் மேம் வாங்கினேன். 2 மாசம் ஆகுது. சரி நாங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணியா வச்சுக்கோங்க. அதான் வச்சிருக்கேன். ஏன் பிளாக்மெயில் அதை எடுத்து காமி. ஏங்க அந்த சாந்தியும் ஒரு இன்ஸ்பெக்டரும் அத கூட போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. ஓ சார் நம்ம ஆமா அது என்ன எடுத்து வச்சிருக்கடா? அதையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கியா?
கடவுளே. நல்லா treatment Friend madam, வருது தங்கமான மனுஷன் மேடம் நல்லா அத கூட போட்டோ அச்சு நல்லா வருது அவனுக்கு. அந்த ஆளு போட எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணி வச்சுக்கிறா அவளையும் சேர்த்து. இல்லைண்ணா அன்னைக்கு எப்படி சொல்லி பிளாக்மெயில் பண்ண நீ சொன்னியா எதை வச்சு பண்ண சொன்னா அவனை பிளாக்மெயில் சொல்ல? நீ வேணா உன் மேலே என்ன அவன் ஏதோ பிளாக்மெயில் பண்ணி வச்சுக்கிறான். போனை கட் பண்ணல நீ நான் வெளியில என்ன உள்ள வரணும்னு தான் நினைச்சேன். அப்படியே வெளியே கேட்டை பூட்டிட்டு போயிடுவாரு. ஏன் வெளியே வர முடியாதா? கடைக்கு போனால் மட்டும் தான் போட்டு போனேன். வெளில அங்கே போனால் அவனை கூட்டு தான் போனேன். போர் அடி என்னை கூட்டு பண்ணி எவ்வளோ வாட்டி நான் சொல்லியிருப்பேன். போர் அடிக்க கூட மறுத்த போர் அடி கூட மறுத்தாடா உனக்கு போர் அடியா? ஏன் ஒரு பொம்பளை விட மாட்டியா நீ? பொம்பளை சாமியாரா நீ? அதெல்லாம் கிடையாது. உண்மையான சாமியாரா? டாக்டர் இவ்வளோ உடம்போக்கு ஏழா நீலாம் இருக்கு. இவ்வளோ தவிர வேற யாரும் தொட்டதும் கிடையாது. ஐயோ வீடியோ மட்டும் எடுப்பா ஃபுல்லா. இவன் சரியான இடத்துல பொண்ணு தூக்கணும் வேஸ்ட் மேடம். இவன் எவன்கிட்ட ரவிடி தூக்கியிருந்தா இன்னைக்கே நீ அனுப்பிச்சிருங்க மேடம் மேல என்ன போயிடலாம். மண்மோட ஆயிருக்கணும். இப்போ கிடைச்சிருந்தாலும் இன்னைக்கே கிடைச்சிருந்தா நீ காலியா இருப்ப. உனக்கு நேரம் வயிட்டான இடத்துல தூக்கி இருந்தேன்னு வச்சுக்கா உன்னை கரணக்கரையா வெட்டிட்டு இருப்பான் தேடி ஒரே நாள்ல. ஏதோ தப்பிட்டேன் இவன் போடா நீ விருது பாரு அவனுக்கு வாடா. இது பாருங்க வன்முறையில எல்லாம் ஈடுபடாதீங்க ப்ளீஸ். நம்ம ஏன் மேடம் அவன் ஒரு காகிதம் பறிக்க அவனை அடிக்கத்தோட அவன் என்ன பண்றது நம்ம என்ன பண்றது? அவளை பேசி அனுப்பிச்சு விடுங்க மேடம். நான் கூட்டின்னு போறேன். குழந்தைங்க வேணும்ன்றது பசங்க இருங்க அவ முடிவு வந்துட்டு பண்ணட்டுங்க. நான் அவளை கட்டாயப்படுத்த மாட்டேன். அவ வீடியோ பார்க்கட்டும். அவளே முடிவு பண்ணட்டும் அவளுக்கு எது நல்லது. நான் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். என்ன 12 வருஷம் அவ தான் வாழ்ந்திருக்கா. அவ வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு அவளுக்கு தெரியும். இங்க போய் சொல்லலாம். இங்க வந்துட்டு எனக்கு 12 வருஷம் நான் சந்தோஷமா இருக்கலன்னு என்கிட்ட சொல்லலாம். ஆனா அவ மனசாட்சிக்கு தெரியும் அவ எப்படி கஷ்டப்பட்டிருக்கா, என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கிற நல்லது என்னது கெட்டது என்னது எல்லாம் அவளுக்கு தெரியும். அதனால நான் உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டேன். உனக்கு எது நல்லதுன்னு மட்டும் சொல்லி தருவேன். ஏன்னா அது என்னோட கடமை. நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க. நாங்களாம் உங்களை கூப்பிடல, நீங்க தான் வந்தீங்க. ஸோ உங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறது எங்க கடமை. இவரோட போக்கு சரியில்லை, அவரோட பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர் பண்ணறது விஷயங்கள் ரொம்ப தப்பா இருக்கு. நாளைக்கு உன் பொண்ணுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. அதையும் போட்டு எடுப்போம். பொண்ணுக்கு கூட உனக்கு பொண்ணு என்ன வயசுமா? 12 வயசு. ரிஸ்க் எடுக்காதேம்மா ப்ளீஸ். அதெல்லாம் கிடையாது. தப்பு பண்ணாத. என் குழந்தை வயிற்றுல இருக்குமா பார்த்துக்குமா. தப்பு பண்ணாத. குழந்தை இருக்கா சொல்லு, நிலைமையா சொல்லி இருக்கா? குழந்தை வயிற்றுலக்குதா இதனமா சொன்னாரு. நீ என்ன சொல்லடா? எம்பிபிஎஸ் வச்ச டாக்டர் செக் பண்ணோன்னியம்மா. இவன் லேஸ் பட்டால் கிடையாது. பயங்கரமான சாமியார் இவன். என் மேடம் கொஞ்ச நேரம் விடுங்களா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம். எனக்கே தலை வலிக்கிறது. யார் வீட்டு பொண்டாட்டி கூட்டின்னு போயிட்டு மாசமாக்குறான்றான். என்ன இல்லை அதெல்லாம் சொல்கிறேன். நீ தான் டேட் எவ்வளோ சொன்ன? டேட் ஆயிடுச்சுடா இப்போ உனக்கு. டேட்டு முடிஞ்சு போச்சு. 6-7 இன்னைக்கு வா உனக்கு முடிஞ்சு வா. டேட் வேற ஆகி போச்சாங்க. இல்ல மேடம் இது ரொம்ப தப்பு பண்றான். ரொம்ப தப்பு பண்றான் மேடம். பாவம் மேடம். இல்ல அவன் தப்பு பண்றது ஓகே, அவளுக்கு எங்க போச்சு புத்தி? அதான் நான் யோசிக்கிறேன். இவ்வளவு தப்பு பண்ற உனக்கு இன்னுமா புரியலமா? பயமா இருக்கு எனக்கு உன்னை பார்த்தா. 12 வயசு பொண்ணை வச்சிருக்கேன் நீ கையில. இப்போதான் லேட்டா சொல்லணும். சவுண்டா பேசுற. ஐயோ வாடா. இவர் என்ன பண்றான்னு மட்டும் காமிச்சா போய் நான் அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அதை காமிச்சுட்டா அவ முடிவு எடுத்து நம்ம இது அவளுக்கு பிரம பிடிச்சி வச்சு அதனால நம்ம காமிச்சாதான் அது அவளுக்கு அதுலேருந்து அவ இறங்கி வருவாங்க. இல்லை மேடம் இவங்க 2 பேரும் தனியாக தானே முதல்ல வந்தாங்க. நாங்கள் தனியாக தானே வந்தோம். ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறான். இப்போ அது கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கணும் அந்த அம்மா கிட்ட. இறங்கணுன்னே திரும்பி ஃபோன் பண்ணி விட்டு சொல்லுவாங்க நான் தனியாக அடிச்சு வச்சுக்கிறேன். 2 பேரும் வெளியே வச்சு. ஓ அப்படி வேற சொன்னாங்களா? எப்போ? என் போன்ல தான் பேசணும். அவன் போன தான் இது போன குத்துட்டு போயிருக்கு. என்னம்மா என்ன கதை? வெளியில வரணும் தான் மேடம் நினைச்சேன் நான். என்னைக்குப்பா? நான் ஒரு 2 வாரம் முன்னாடி வெளியில வரணும் தான் நினைச்சேன். பசங்க ஞாபகம் ரொம்ப இருக்கு. சரி வெளியில போயிடலாம் நினைச்சேன். பூட்டிட்டு போயிட்டாரு அன்னைக்கு. டெய்லி பூட்டிட்டு போயிடுவாரா? பூட்டிட்டு தான் போயிடுவேன். அதுக்கு தான் நான் பூட்ட தேவலான்னு நான் சொல்லுவேன். ஃபோன் எதுவும் இல்லை மேடம், அதில் பேலன்ஸ் இல்லை. சரி ஃபோன் ஒரு நாள் பண்ணிட்டோன்னே இவர் ஃபோன் பண்ணிட்டாரு. அது கேட்டு அது ஃபோன் நீ பண்ணியான்னு கேட்டான். ஆமான்னு. அதுக்கு சண்டை போட்டார். என்ன பண்ணுனா என்ன பண்ணு என்னால் ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு தான் நான் கம்மன் வந்துட்டேன். அதுக்கு பயந்துட்டு தான் பேசாம.
ஆனா எப்படி இருந்ததுமா அந்த ஒரு மாசம் வாழ்க்கை? நல்லா தான் மேடம் வச்சிருந்தாரு. அப்புறம் ஏன் பூட்டிட்டு போறாரு? பயம், எங்கடாவது விட்டுட்டு போயிட போறாங்க. அப்ப அப்படியே பயம் வருது? நீ அவரை பூட்டி வைக்கிறியா? அப்புறம் ஏன் உன்னை பூட்டி வைக்கிறாரு? தெரியல மேடம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு சந்தேகம் வந்திருக்கா ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு? நான் கேட்டிருக்கேன் மேம். அதுக்கு என்ன சொல்றாரு? கேட்டதுக்கு நீ பயந்து போ, நீ போயிடுவ, பசங்க வந்து நான் உன் பசங்களை நான் வாங்கி தரேன். அப்ப அந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை. வேலை கேட்டுட்டே இந்த வேலை சரி, நீ உன்னால பசங்களை பார்க்காம இருக்க முடியுமா? முடியாது. உனக்கு 12 வயசு பொண்ணு இருக்கால, இவரை நம்பி நீ உன் வீட்டுல அந்த குழந்தைங்களை கொண்டு வர முடியுமா? அதை மட்டும் நீ சொல், அதை மட்டும் நினைச்சு பாரு. வேற எதுவுமே வேண்டாமா? உன் பசங்களை இந்த ஆளை நம்பி நீ வீட்டுல சேர்த்துக்க முடியுமா? இது பாருமா, இதே இடத்துல இந்த பாரு, எத்தனை தாய்மார்கள் வந்து சொல்லியிருக்காங்க தெரியுமா? 12 வயசு குழந்தை, 13 வயசு குழந்தைய வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு என்னோட 2வது கணவன். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீ போயிடக்கூடாது. தெரிஞ்சுட்டு நீ தப்பு பண்ணக்கூடாது. இவர் நல்லவர்னா சரிம்மா, நீ இப்போ போ, உங்க அம்மா வீட்டுல போயிரு. புருஷன் கூட போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அம்மா வீட்டுல போயிடு, விவாகரத்து வாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம சொல்லுவோம். ஆனா இவர் எந்த வகையிலையும் சரி கிடையாது. ரொம்ப தப்பா இருக்குமா. தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதே. நீ எப்படி வந்து இட்டுன்னு போனடா இதை? டேய், எப்படி வந்து இட்டுன்னு போனா? நீங்க என்கிட்ட பாயிண்ட் பண்ணி சொன்னீங்க கோயம்புத்தூர் இட்டுன்னு போயிட்டேன்னு. எப்படி அதான் தேடி வந்தானா? எங்க வந்தது? இரு ஒரு சார், நாங்க மீட் பண்ற இடத்துல வந்தானா? இரு, பொய்யெல்லாம் சொல்லாத. எல்லாம் சொல்லிட்டானு ஹெல்மெட் போட்டுக்கின்னு வந்து ஏத்திஎம் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. யார் அந்த எங்க வந்தா கேளுங்க. அந்த பொம்பளை இருந்து விட்டாளா? அவெல்லாம் அது ஒரு வாரம் போனே கிடையாது. நைட்டு ஃபோன் இருக்குல்ல அவட்ட ஃபோன், என் ஃபோன் அவட்ட எப்பவுமே இருக்கு. உங்களுக்கு தெரியாம எங்க வந்து இட்டுன்னு போனா? கரெக்டா சொல்லு. என்ன எங்க வந்து இட்டுன்னு போனா? பாபு தெருவன் தான் கூட்டு போனேன். பாபு தெருவன். டேய், அம்மா போட்டு இருந்தது பாபு தெருவன். அவளே கேளு, அவ தான் வந்தா. பாபு தெரு போல நான் அந்த கௌரி எடுத்த யார் வந்து கூட்டு வந்து? ஒரு பொம்பளை வந்து கூட்டு போனாங்க வீட்டுல. சாந்தி வந்தாங்களா? சொல்லு சொல்லு. யாருமா வந்தா? சாந்தி தானா? ஏய், இவன்டா முருகன் அக்காடா. அப்ப யாரு? வீட்டுல யாரும் வேறு யாரும் கூட்டு போல. முருகன் அக்கா துணையா பார்க்கணும்னு அதுதான் மேம். பொண்ணு சொல்லிச்சு உங்களை பார்க்கணும். என்ன பார்க்கணும்னு அதுதான் மேம். அதான் நீ வா, நாங்க வெயிட் பண்றோம். இல்ல வந்தா மேம், வந்தா கூட்டு வந்துட்டேன். ஆனா நான் கூட வரணும்னு நினைக்கல மேம் அன்னைக்கு. இவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. அது உண்மை. ஏன்னா அன்னைக்கு நைட்டு வந்து வேற மாதிரி போயிடும். இருங்க என்ன நடந்தது சொல்லுமா. நான் அன்னைக்கு கூட போகணும் நான் நினைக்கிறேன் மேம். நான் பார்க்க தான் போனேன். அப்படியே வேலை செய்ய வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ள உங்கள் அம்மாவை நான் தூக்கிட்டேன். நீ வந்து வந்தாதான் உங்கள் அம்மாவை நான் விடுவேன். யாரு? இவர் அப்படியெல்லாம் சொல்லலாம். சத்தியமா சொன்னேன். அப்படியெல்லாம் பண்ணல. எல்லாமே இருங்க. அப்புறம் உங்கள் அம்மாவை நான் தூக்கிட்டேன். உங்க அம்மா எங்க இருக்காங்க? எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க. காஞ்சிபுரத்துல. அதனால அம்மா தூக்கிட்டதுனால எனக்கு பயம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுற ஆள் தான். அதனால இது நான் போயிருந்தேன். அப்புறம் நான் 6 மணி வரையும் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தேன். வீட்டுக்கு போனால் நீ போகக்கூடாது, நீ போனா நான் செத்துறேன். அதனால அப்படியே விட்டு. இப்படி வாழ்க்கை பூரா அப்படி வாழ முடியுமா உன்னால? முடியுமா? நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பியம்மா? தயவு செஞ்சு கை வைக்க கூடாது. சரி சரி மேடம். நீ கொஞ்சம் எந்திரமா, நீங்க அந்த பக்கம் போய் உட்காருங்க. இப்போ உண்மையை சொல்லிக்கிட்டு என்ன நடந்தது? கட்டாயப்படுத்தினாரா? அன்னைக்கு மேம் பயமுறுத்தினாரு. நான் எதனா பண்ணிப்பேன். இல்லை உங்கள் அம்மாவை தூக்கிட்டேன், இல்லைன்னா உங்கள் அம்மா அன்றைக்கி. அப்புறம் நான் போய் கேட்டேன், எங்கள் அம்மா தூக்கிட்டியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் உங்கள் அம்மா நான் கடத்திட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் எதனால் அதுமாதிரி சொன்னார் தெரியாது மேம். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்ல டைப் தான் மேம். அதாவது வீட்லேயே வந்து இவருக்கு கல்யாணம் ஆகலைனால வீட்லேயே கொஞ்சம் எல்லாம் கவலைப்படுறவங்க இருக்காங்க. இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா ஆயுசு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க போகுது மேம். இவருக்கு ஆயுசு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. அவங்களும் நல்ல டைப் தான் மேம். மற்றபடி அவங்களும் என்கிட்ட தப்பாலாம் பழகலை. அவங்க வீட்டுக்கா கூட்டிகிட்டு போனாரு? அவங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போயிருக்காரு. சரி, இப்போ ஒன்னே பூட்டி வைக்கிறாரு. பூட்டி வைக்கிறதுக்கு காரணம் அதுதான் மேம். எங்கடா இதுக்கு இந்த நானும் வந்துடுவேன். உனக்கு பசங்களை பார்க்காம இருக்க முடியுமாம்மா? எப்போ இருந்தாலும் நீ அந்த பூட்டை ஒரு நாளைக்கு உடச்சி தானே தருவேன். அப்படின்னு ஒரு நாள் முயற்சி பண்ண மேம். பண்ணுவேன் இல்லை? பண்ணியா? எப்போ? மற்ற எடுத்து உடைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது பூட்டு ரொம்ப சைடில் இருக்கனால என்னால் பண்ண முடியும். நீ இடையில மாட்டின்ட்ட. அந்த பக்கம் இந்த பக்கம் மாட்டிக்கிறியா நீ? பசங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம். சாதாரணப்பட்ட இது கிடையாது. நம்ம டக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து தப்பு சொல்லிடுவோம்.
ஆனா அவ இருக்கிறது நிலைமை யோசிச்சதுன்னா அவ ஏன் அப்படி பண்ணான்னு நம்ம யோசிக்கணும். தெரியணும் இன்னும் தெரியணும் இல்லை அவ வேணுட்டு பண்ணியிருக்க மாட்டா. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, ஃபோன் பண்ணும்போது வந்து கூட்டின்னு போய்டு 100க்கு ஃபோன் பண்ணி பண்ணியா, அவன் ரெக்கார்டிங் போட்டு போயிட்டான், வந்தால் எடுத்து பார்த்துட்டு எனக்கு சண்டை போடுவான் அடிப்பான்னு சொன்னியா இல்லையா அன்றைக்கி? நேற்று ஒரு 4 நாள் முன்ன சொன்னேன், பஸ்ஸில் வந்துக்கிறேன், எந்த ஊருன்னு தெரியல, முன்னாடி உக்காந்துக்கிறேன், 2 பசங்க கூட அன்றைக்கி கிடையாது, அன்றைக்கி இவன் கூட வந்திருக்கான் வண்டியில். ஊரெல்லாம் தெரியுண்டா எங்கே இருக்குது எதுக்குன்னு தெரியும். இவன் கூட போயிருக்கான், இது பின்னாடி பைக்கில் உட்காந்து செங்கல் விட்டு போகிறாங்க, ஒரு செக்யூரிட்டி இதுவாக போய் பார்த்துன்னு போவாங்க, இவர் போகும்போதெல்லாம் கூட்டின்னு போவாங்க. போனானா அதனால தானே வீடியோ பிரிச்சுக்கானாண்டா. ஒரு விஷயம் சொல்லு, அன்னைக்கு அந்த செக் போஸ்ட்ல எங்க மேடம் தெரியாது, பசங்களை விட்டுட்டு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேல, அந்த துடிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். நம்ம பண்ணற தப்புன்னு குற்ற உணர்ச்சி இருக்கும். அது வேண்டாமா, அப்படி வாழ முடியாதுமா. பசங்க பெரியவங்க ஆயிட்டாங்கல்ல. நீ பாரு, அவ்வளோ மோசமான ஆளுன்னா 12 வருஷம் எல்லாம் வாழ்ந்திருக்க முடியாது. அவரும் தப்பு பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாதுமா. உன் வாழ்க்கை உனக்கு அந்த மாதிரி இது மாதிரி ஒரு தப்புலாம் பண்ண மாட்டோம். அடுத்தவங்கள போட்டோ எடுத்துக்கின்னு சுத்திக்கின்னு என்ன குடிப்பேன், இது மனசு கேட்காம இப்ப போனதால தான் அதோட குடிக்கிறது இல்ல. நீங்க என்னன்னா எப்பவுமே அந்த காலத்துல எல்லாம் புருஷன் எப்படி இருந்தாலும் வைஃப்ஸ் வந்து பொறுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லங்க, நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்க தனிமேல அவங்களுக்கு யாரா பேசி என்ன பண்றாரு தொட்டுக்கு மேடம் சொல்லிக்கிறான் தானே டைம் கொடுத்துருங்க கம்முறா. அதை தொலை மாட்டேன் மேடம், நீ சொல்ற வரைக்கும் நான் வந்து நீங்க வெளியே போங்கன்னு சொன்னாங்கன்னா தொல்ல மேடம். ஆதங்கத்துல வந்து ஒரு ஃப்ரெண்டு வீடியோ பொண்டாட்டிட்டு போட்டா நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டம். அதே ஆதங்கம் தாங்க, நாங்களும் ஆதங்கத்தினால தான் பேசுறோம். அதுதான் நாய் மாதிரி பண்ணுது. என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரவுடி பொண்ணு தூங்கி தான் நிலைமை இருக்கான். என்னன்னா அந்த தனிமையில அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்டா இல்லாம அப்படியே காலம் போயிட்டே இருந்தது வச்சுங்களேன், அவங்க மனசுக்குள்ள ஒரு எப்போ என்னைக்கு சொல்லு சாவுக்காத வரேன் செத்துறான போய் பேக்கும் போகும். அந்த இடத்துல ஒருத்தன் வந்து தோலை கொடுத்துட்டான் வச்சுங்களேன், விழுந்துடுறது. ஸோ இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு தம்பி. நீங்க வந்து கொஞ்சம் பொண்டாட்டிய வந்து அவதானே நம்ம பொண்டாட்டி தானேன்னு நம்ம இருந்துடுவோம். எத்தனை முறை வீட்டு வேலைக்கே போகாத மேடம், போன கூட வாங்கி உடச்சிருக்கேன். எத்தனை போன உடச்சிருக்கேன், அதுல பிரயோஜனம் இல்ல. அவ ஏன் அப்படி ஒரு தப்பு பண்றா தெரியுங்களா? அவளுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு துணையா நீங்க இருக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு உங்க விஷயங்களை மட்டும் பாக்குறீங்க, அவ விஷயங்களை பாக்குறது இல்ல. அப்ப என்ன ஆயிடுறது, ஒருத்தன் வந்து நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது அதுதானே நடந்தது. அதுதான் பிரச்சனை. நிறைய பெண்களுக்கு அப்படி ஆகிறது. அது ஆண்களும் அதை புரிஞ்சுக்கணும். அந்த பெண்ணை மட்டும் குறை சொல்றத விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு வகையில அவளை தனிமையில விட்டுருக்கோம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவளை குத்தி காமிக்க கூடாது நீங்க, அது ரொம்ப முக்கியம். நிஜமா அவளை பாத்துப்பீங்களா? பாத்துக்க மேடம். அவளுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? மாதிரி கல்யாணம் பண்றதை என்னைக்கே பண்ணிடுவான். முந்தான 4 நாள் முன்ன சொல்றான், நீ வேற கல்யாணம் பண்ணி இல்ல. அவரை விடுங்களா, அவரை பத்தி பேச சொல்றான் மேடம். உங்க பேர் என்னது? கிருஷ்ணன் மேடம். அவரை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். நம்ம உங்க வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் எத்தனையோ சண்டை போட்டு, தயவு செஞ்சு இவரோட பேச்சு என்ன எடுக்காதீங்க. உங்க பிள்ளை எவ்வளவு நாள் ஆச்சுமா பிள்ளைங்களை பார்த்து? 1 மாசம். கூட்டிட்டு போய் பிள்ளைங்களை காமிங்க. நீங்க உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. பா எங்கூட வா. நீ உட்காரு ராஜா. வருவாங்க மேடம். டேய் கம்முனு போறோம் போகு ஊரம் போனே மூடுவாரான். இவருக்கு மன்னிப்பு வேற கொடுக்கணும். உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இருக்கா? இல்ல வேற என்ன இல்லப்பா. இல்ல நான் ஒரு அண்ணா மட்டும் தானா. டைவர்ஸ் யார் போட்டு யார் கொடுக்குது? இது மாதிரி இருக்குதா? அவங்க தான் அப்ளை பண்ணாங்க. சரி, இவங்களா? ஜமுனா. வேற ஜமுனா தான் அப்ளை பண்ணாங்க. அட்வொகேட் சொன்னாரு அவனுக்கு அது மாதிரி பண்ணலான்னு. சரி, சட்டத்துல இடம் இருக்காடா? ஏன்னா அது மாதிரி இடம் இருக்கா? புரியல. சட்டத்துல அது மாதிரி இடம் இருக்குதா? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். டைவர்ஸ் இல்ல, எவன் வீட்டு பொண்டாட்டி வந்து டைவர்ஸ் பண்ணி இட்டுன்னு போடலாம். அப்படி இல்லைண்ணா. டைவர்ஸ் அப்ளை பண்ண சொல்லி கேட்டாங்க. எனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ண எனக்கு இது பண்ணாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ண சொல்லி எப்படி பிக்கப் பண்ண? முதல்ல அது சொல்லு, எப்படி பிக்கப் பண்ண? எந்த வேலைக்கு போனாங்க? எங்கடா வந்து எப்படி பிக்கப் பண்ண? நீ இன்னொரு பொண்ணை கேட்டியா? நீ கட்டிக்கிறியா? அந்த வேலை செய்யறத பொண்ணு கேட்கலாம். அது வந்து சாந்தி கேட்டாங்க. கேட்டியா? சாந்தி கேட்டா. அப்பதான் இது வந்து கேட்கும் போது நம்பர் வாங்கிச்சு. அந்த பொண்ணை கேட்டியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு? அது நான் கேட்கலண்ணா. அது வந்து இதுகிட்ட போய் சொல்லி அவன் அந்த ஏரியாவில் வந்து மாட்டிக்கேன். இப்போ அந்த ஏரியா வரியா? ஜமுனா கிட்ட போய் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சாந்தின்றவங்க வந்து கேட்கறாங்க. அங்கதான் சாந்தி அனுமார் மாதிரி வண்டலூர் போய் உட்காந்துரா. இட்டுன்னு போயிடு. போனோம் இட்டுன்னு தான் போனோம். வேலை ஒழுங்கா இருக்கணும்னா
ஏய் ஏய் 3 ரூமுக்கு ஆடா, ஒரு ரூம்ல ஆமா போ. ஒழுங்கா இருப்பியா? சொல்றத கேர். ஏய் ஒழுங்கா இருப்பியாடா? ஒழுங்கா இருப்பில்ல? வா. உன்னதாடா ஒழுங்கா இருப்பியா? எத்தனை வருஷமா தெரியும் அவரை? ஏய் எங்க வீட்டாண்ட எங்க யார் வீட்டுல இருந்தா? 6 முடிவெட்ட இருக்காருலண்ணா. ஆமா மணி வீடு. அவர் வீட்டுல இருந்தா. அவரு ஒண்ணு யாரை விட்டாங்க? அவர் வீட்டுல நீ எவ்வளவு இருந்தாங்க அங்க? ஒரு வீட்டுல சுரேஷ் கடை வச்சிருக்காங்களா? 2 வருஷம் தானே. ஏய் சரி, அவங்க ஒரு பக்கத்து வீடு யார் வீடு? அந்த இது இருந்தாங்கண்ணா, இப்போ அந்த சமூக சேவைன்ட்டு ஒருத்தர் இருக்காங்களே, காயத்ரி பேருங்கண்ணா. ஒஞ்ச மூஞ்சி ஒண்ணுக்குது. ஆமா, அது வீட்டு பக்கம் தான் நாங்கள் வந்தோம். அதெல்லாம் நாங்கள் ஒன்றா தான் வந்தோம். அப்போ காயத்ரிக்கு எல்லாம் தெரியுமா மேட்டர்லாம்? இதெல்லாம் இந்த மேட்டர்லாம் தெரியுமா? மேட்டர்லாம் தெரியும். அதான் காலி பண்ணி வரும்போது நாங்கள் வந்து இது எம்சி நகர் வந்துட்டோம். எம்சி நகர்ல எங்க இருந்தா? எம்சி நகர் 3வது இல்லைண்ணா. இவனுக்கு பையன் கொல்லி போடுவாங்க. போய் இவனை கூட்டுன்னு போய் பாம்பே கூட்டுன்னு போய் அர்த்தம் தான் எடுக்கணும். அவனை எடுத்துட்டு உன்னை முடிச்சுட்டு ஊசி போட்டு புடவை கட்டி இவனுக்கு முன்னாடி அனுப்ப போறேன். என்னடா? ஆமா, அக்கா தங்கச்சி இல்லையா, வேற வழி என்ன பண்ணுது? வரையா? டேய் பக்கா பண்ணி விட்றேன். நம்ம ஆள் ஒருத்தங்கிறான், 1ஆம் நம்பர் ஆள் நம்ம பேர் அழகிறான். அவங்ககிட்ட எட்டுன்னு போய் விட்டாக்கா க்ளீனாக மேட்டை முடிச்சிடுவான். எட்டுன்னு போயிட்டு இது பேர் மேட்டை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கா, நல்லா மதுமஸ்காகிற உனக்கு க்ளீனாக வச்சுப்பானுங்க. நல்ல வசூல் வரும். ஆமாம், புடவை இருக்குதா அவன் முன்னாடி? இதே சுற்றிட்டாங்க, டைட்டாக இருக்குல்ல, கோய் கொஞ்சம் மாதிரி இருக்குது முன்னாடியே. புடவை இருக்குது. இதெல்லாம் நைட்டி போட்டுக்கோ, நைட்டில் போட்டுன்னு சுற்று. ரயில்வே ஸ்டேஷன் போய் உட்காரு, நல்ல காசு நல்லா வரல அவனுக்கு. ஏண்டா வா இப்படி வா, இப்படி உட்காரு, வா தள்ளி வா, நான் ஃப்ரெண்டு வா. ஏய் வாடா இப்படியே. அழுகுறான் குழந்தாவா? வா அழுவாத அழுவாத, வா அழுகுறான்டாவா? ஏன் அழுகுறான்? எல்லா செல்லையும் எடுத்து எல்லா பொம்பளைங்களும் படம் முடிச்சு வச்சிருக்கேன். பஸ்ல போறது இதுக்கு தானே? வண்டி வீட்டுல விட்டு வேலைக்கு போறது அதுக்கு தானே? ஒரு நாள் தானே போனேன் பஸ்ல. அந்த ஒரு நாள் இத்தனை பேர் போட்டோ எடுத்து ஒன்னா தானே எடுத்தேன் அன்னைக்கு பஸ்ல. அன்னைக்கு நான் எங்க பஸ்ல அன்னைக்கு வந்திருக்கேன். பஸ்ல எப்போ வந்தேன் நானு? தேவை அவனுக்கு இந்த அசிங்கம்? ஒரு நல்ல குடும்பத்துல பையன் பண்ற வேலையா இது? செல்லுல செல்லு எடுத்துன்னு போது எதுக்கு? ஃபோன் பண்ண தானே எல்லாரையும். ஃபோன் அந்த செல்வராணி அவ்வளோ கேவலமா அவங்க பார்த்தாங்கன்னா அவள் தான். அவங்க யாருமா செல்வராணி? அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செஞ்சாங்க மேடம். அவங்க எல்லாம் செக்யூரிட்டியாக வேலை பண்ணோம். அப்புறம் 2 நாள் முன்னாடி தான் அவங்க வேலை போயிடுச்சு. அந்த அக்காவுக்கு ஆனால் இதெல்லாம் தெரியாது. எல்லாம் நல்ல விதமாக தான் பழகிப்பாங்க. அதான் ப்ளூ கலர் சாரி கட்டி பாவம் அவ்வளோ கேவலமாக எடுத்திருக்கோம். இல்லாட்டி நல்லா பழகுது வாரம் போட்டோ எடுத்துருது வா. சும்மா அந்த அம்மாக்கு தெரியாது, அழகா புடவை கட்டியிருக்காங்க, ஆனா தப்பா எடுத்திருக்கோம். பக்கத்துல நிக்கிறது பொண்ணோட சாரி கொஞ்சம் இப்படி நகர்ந்திருக்கு, அதெல்லாம் எடுத்திருக்கோம். சின்ன பொண்ணு 18 வயசு இருக்கும் பஸ்ல. அந்த பொண்ணு ஏந்திருக்கிறா சீட்ல இருந்து, இவர் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்காரு, அந்த பொண்ணு ஏந்திருக்காரா. அவ்வளவு அசிங்கம் அந்த பொண்ணை படம் பிடிச்சிருக்காங்க. இதுவும் பொய்யாடா? அவங்க சொல்றது பொய்யா? அவ பார்த்தாலே ஜமுனா. டேய் உண்மையா பொய்யாடா? எப்படி நம்ம பசங்களை எல்லாம் வெளியே அனுப்புறது? சரி ஜமுனா, நீ என்னமா பண்ண போற? அவர்கிட்ட அப்புறம் பேசுவோம். ஒரு விஷயம் எனக்கு நீங்க கேரண்டி சொன்ன, உங்களால அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஒரு காகிதம் முறைக்கு நான் சா வச்சுட்டு 3 மாசம் இருக்கணுமா? உங்களால எந்த எதுவும் பண்ண மாட்டேன். அவளுக்கு அதுதான் பயம். ஏன்னா அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் சொல்றாங்க. திரும்ப இது மாதிரி வீட்டாண்ட வந்து எதனா போன அங்க வந்தானா? அவதான் பாத்துட்டாளே. என்னமா நினைக்கிறாரு? இவன் விட மாட்டான் வந்தானா? இல்ல இல்ல அது அப்படியே விட்டுருங்க. போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அவன் ஹெல்மெட் பேச மாத்திடுவான். இல்ல இப்போ போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடணுமா? இது அது இல்ல மேடம், அதை விட்டுருங்க. கிரைம், திஸ் a crime. ஊர்ல இருக்கிறது பொம்பளைங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கா, நம்ம எல்லாம் பார்த்து சும்மா இருப்போமா? சொல்லுமா ஜமுனா உன்னை பத்தி இல்லம்மா. இப்ப அந்த பொம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த பொம்பளைங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா ஃபேமிலி போயிடும். இவர் அந்த சின்ன 18 வயசு ஒரு பொண்ணை எடுத்திருக்காருல்ல, ஒரு நிமிஷம், அந்த பொண்ணோட அம்மாக்கு எப்படி இருக்கும்? உன் பொண்ணை யாராவது படம் எடுத்து அப்படி சும்மா இருப்பியா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். செல்வராணி. சொல்லுங்க மேடம். வணக்கம்மா, நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்கம்மா. சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. உங்களுக்கு சஞ்சீவ தெரியுமாமா? செக்யூரிட்டி ஆபீசர், ஃபீல்ட் ஆபீசர்மா. தெரியுமாமா? எப்படிமா அவர் தெரியும்? இந்த இப்ப வேலைக்கு போனோம் மேடம் 2 நாள். இந்த 1 மாசமா அந்த வேலைக்கு போயிருந்தோமா. சரி. அதுல அவர் தான் எங்களுக்கு ஃபீல்ட் ஆபீசர், அவர் தான் எங்களுக்கு வேலைக்கு சொல்லி விட்டாரு.
நீங்க வந்து அவரோட ஆபீஸ்க்கு போயிருக்கீங்களா இல்ல அவர் உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காரா தெரியல. இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல அவர் வந்துட்டு உங்க பின்னாடி முன்னாடி சைடுல எல்லாம் வீடியோ எடுத்திருக்காரு. யார் மேடம்? அந்த ஆளு. அப்படிங்களா? ஆமா, அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் உங்களை கூப்பிடுறேன். ப்ளூ கலர் சாரி கட்டி இருக்கீங்க நீங்க. ஆமா, நீங்க நிக்கும் போது உங்க தலைய விட்டுட்டாரு. அந்த டேபிள்ல வயறு வரைக்கும் வீடியோ எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சைடுல வந்து எடுத்திருக்காரு. அப்புறம் பின்னாடி வந்து எடுத்திருக்காரு. உங்களுக்கு நல்ல பின்னல் போட்டிருக்கீங்கல்ல? ஆமா மேடம். பின்னாடி வந்து எடுத்திருக்காரு. தப்பா எடுத்திருக்காரு. நீங்க அவருக்கு எப்படி மேடம் நீங்க கண்டுபிடிச்சீங்க? எனக்கு தெரியல மேடம் இதெல்லாம் எனக்கு. ஆனா நான் அங்க வரும்போது என்ன உள்ள இருந்து கூப்பிடுறாரு. சரி ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸர் என்ன கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு வெளியில வந்து என்னங்க சார் அப்படின்னு கேட்பேன். என்னம்மா எப்படி போகுது வேலையெல்லாம் பாரு. நான் வேலையில உள்ள குறையெல்லாம் சொல்லுவேன். எனக்கு வேலை பிடிக்கல சார், நான் வேலை விட்டு நின்னுக்கு போறேன், எனக்கு பிடிக்கல, ஏன்னா 12 டியூட்டி பார்க்க சொல்றாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. நீங்க இதெல்லாம் பேசும்போது உங்களை வீடியோ பிடிச்சிருக்காரு. என்ன செஞ்சு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு உனக்கு மரியாதை கொடுத்தா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுக்கார பத்தி உனக்கு நல்லா தெரியல? தெரியுமா? தெரியும்னா எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் உள்ள நீ நான் இருந்திருப்பேன். ஆனா சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் ரொம்ப ஒரு குடும்பத்துல பிறந்த நீன்னு சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு கூட சரி பாவம்னு சொல்லிட்டு நீ வேலை கேட்டியன்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட நான் வேலை கேட்டேன். ரொம்ப பாவமா இருக்கு அந்த பொண்ணு. அவன் அந்த ஆளை நம்பி வந்திருக்கேன், அவனா ஒரு மனுஷன் நம்பி வந்திருக்குதே, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கன்னா வேலை இருந்தா சொல்லுமா அப்படின்னு கேட்டேன். ஆனா நீ இந்த மாதிரி ஒரு அசிங்கம் முடிச்சவனு எனக்கு தெரியாது பாரு உன்னை பத்தி. நீ இந்த மாதிரி எல்லாம் மட்டமான புத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. எங்கேயுமே நீ வாழ முடியாது சொல்லிட்டேன் நானு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு புத்தியை வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ எங்கேயுமே உருப்பிட முடியாது, எந்த இடத்துலயுமே வேலை செய்ய முடியாது. உனக்கு என்ன அந்த ஒரு பொறிக்கு புத்தி? எப்படி நீ என்ன இல்லாம நீ என்னோட அனுமதி இல்லாம நீ எப்படி அந்த மாதிரி எல்லாம் ஒரு வீட்டுல பத்தி உனக்கு தெரியல? இப்ப அவருக்கு போன் பண்ணி வர சொல்லி உனக்கு சாவடிச்சு நான் தெரிஞ்சுக்க. உனக்கு தெரிஞ்சுக்க என்ன நினைச்சிட்டு பண்ற நீ? வெட்டே போட்டுருவான் அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. ரவுடிக்கு ரவுடி அவன், நல்லவனுக்கு நல்லவன். உனக்கு போனா போயிட்டு போகுதுன்னு நீ செலவு காசுல சொன்னது கூட என் புருஷன் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. போனா போயிட்டு போகுதுன்னு உனக்கு என்ன? நான் வேலை விடுனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணனா நீ என்ன அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருந்திருக்கியா? அப்ப என்னோட வாழ்க்கையை நினைச்சு பாரு. கொஞ்சமாவது இப்படி இருந்தது எங்க வீட்டுக்கார கால விழுந்தா என் வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சு பாரு. மன்னிச்சிடுமா, சாரிமா. புறம்போக்கு பொறுக்கி சாரி, அவனுக்கு சாரி. செருப்பு பிஞ்சு போய் நாங்க வந்தானா நாய உனக்கு புறம்போக்கு பொறுக்கி நாய. நீ எல்லாம் எங்கடா வந்து வந்த? நீ எங்க கிடந்து வந்த? ஒரு ஆபீசர் மாதிரி நீ நடந்துக்கிற. உன் மூஞ்சி பார்த்த உடனே நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், நீ ஒரு ஆபீசருக்கே தகுதி இல்லாதவன் நீ. பொறுக்கி நாய. உன்னை பத்தி அங்கேயே சொன்னாங்கடா கடையில, நீ ஒரு பொறுக்கி. தனக்கும் ஒரு பொம்பளை நீ கூட்டிட்டு வரும்போதே நான் நினைச்சேன், தனக்கும் ஒரு பொம்பளை ஃபீல்ட் ஆஃபீஸர் எப்பறம் வண்டியில ஏற்றிட்டு வருவான்? பொறுக்கி எவன் கூட்டிட்டு வருவான் அது மாதிரி? சரி, இப்போ இவ்வளவு ஒரு அசிங்கமானவன் தெரிஞ்சா நான் கண்டிப்பா போயிருக்க மாட்டேன் மேடம். நீ என்ன தண்டனை கொடுக்க சொல்றீங்களோ கொடுங்க மேடம். கண்டிப்பா நீங்க போலீஸ் கேஸ் கொடுங்கம்மா. போலீஸ் கேஸ் கொடுங்க. நீங்க கேஸ் கொடுங்கம்மா. இப்படி நீங்க சொன்ன வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் அது எப்படி டீல் பண்ணணும்னு எங்க வீட்டுக்கார வச்சு நான் பண்ணிக்கிறேன் மேடம். சரிம்மா, சரி. சரி, ஓகே, தேங்க்ஸ். வன்முறையில எல்லாம் ஈடுபடாதீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்ல அவனை எப்படி பண்ணுறதுன்னு இல்லம்மா, அது சரி கிடையாது. நீங்க வந்து கரெக்டா வந்து இங்க வந்து வீடியோ வாங்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுதான் சரி. சரிங்களா? நீ போறியாமா வீட்டுக்கு? அவர்கிட்ட ஏதாவது சொல்லறதுக்கு இருக்கா உனக்கு? நீ வந்து உண்மையா லவ் பண்ணிருக்க, நீ உண்மையா காதலிச்சிருக்க. ஆனா அவர் அப்படி கிடையாது. அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவாருன்னு. அதனால இன்னும் அவர் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா நீ உறுதியா உன் மனசுல இருக்கிறது சொல்லிட்டு போகணும். பார்க்கறதுக்கு பிடிக்கல மேம். ஐயோ பா, எஃப்ஐடிசி இப்போ அதான் காட்டுறான். சொல்லாதம்மா, பார்க்கறதுக்கு மறு சவுண்டு கம்மியாக இது மாதிரியா தூக்கின்னு போயிரியா? டேய் உன்னதான்டா. அது இவன் பேரை சொல்லலை பாரு மேடம். 3 மாசமா பேசலாம் மேடம். டேய் 3 மாசமா பேசுறியா? இருங்க ஒரு நிமிஷம். இவன் பேரை சொன்ன இருங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா சொல்லிட்டு அவ புருஷனோட போறா. அவங்க குடும்பமா குழந்தைங்களை பார்த்து நல்லபடியா வளர்க்க போறாங்க. அவங்க புருஷன் வந்து அவர் 12 வருஷம் வாழ்ந்திருக்காரு, உண்மையா வாழ்ந்திருக்காரு. மனைவி தப்பு பண்ணாரும் அதை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்காக அவர் தயாரா இருக்காரு. அவர் சைட்ல இருந்து தப்பு பண்ணியிருக்கோன்னு அவர் உணர்றாரு. புருஷனாச்சு பொண்டாட்டியாச்சு அவங்க வாழ்ந்துப்பாங்க. உங்க இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. இனிமே அந்த பொண்ணோட பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. வருவி அந்த பக்கம். அவர்கிட்ட ஒரு சாரி சொல்லலாமே. அவரும் தப்பு பண்ணிருக்காரு. நீ பண்ணதை மன்னிக்க முடியாத தவறு இல்லையம்மா, ரொம்ப பெரிய தப்பு இல்லை. யாருமா பெர்ஃபெக்ட் சொல்லு? எந்த புருஷன் வந்து 100% நல்லவர், எந்த பொண்டாட்டி வந்து 100% நல்லவர்?
யாருமே கிடையாதுமா. நம்ம ஒருத்தர் எப்படி இருக்கோமோ அப்படி ஏற்றுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டுறது குடும்பம். அது முடியாமல் எந்த வகையிலே முடியாமல் இருந்தால் தான் வெளியே வரணும். ஆனால் நீ 12 வருஷம் வாழ்ந்திருக்கேங்கிறதுக்கு அர்த்தமே வந்து அப்படி கிடையாதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல நீ வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த பாசம் அந்த காதல் வந்து மக்கி போயிடுச்சு. அதுக்கு விடக்கூடாது. சரியா? அவர்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா? மன்னிப்பு கேட்பையா? கேட்பேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க வைஃப்ட்ட? நான் எதுவும் சொல்ல விரும்புகிறேன். நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறேன். நீங்க பண்ண தவறுங்களை அவளை பார்த்துப்பீங்களா நல்லா? அவன் என்ன மேடம் அப்படி தப்பு பண்ணிக்கிறான்? என்னடா பண்ண? இல்லைங்க, தப்புன்னா இந்த மாதிரி தப்பு சொல்லலை. நான் என்ன சொல்றேன், அவ ஏன் அப்படி ஒரு 12 வருஷம் வாழ்ந்த ஒரு பொண்ணு ஒருத்தருக்காக விழுந்தான்னா அதோட அர்த்தம் அவங்க வாழ்க்கையில ஏதோ தவறு நடந்துட்டு இருக்குன்னு. திருமணங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறது வந்து அந்த காலத்துல எல்லாம் அடிச்சாலும் உதைச்சாலும் காலுக்கு கீழே கிடப்பாங்க. இந்த காலத்து பொம்பளைங்க அப்படி கிடையாது. ஏன்னா அது அவங்க வந்து இப்போ டிவி வந்துடுச்சு, எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்த நட்பும் அந்த காதலும் எப்போ இருக்கணும். பொண்டாட்டியை வந்து நான் அடிப்பேன் குடிப்பேன் உதைப்பேன் அப்படியே நீ இருக்கணும்னா நான் நடக்காது. ஸோ அந்த வகையில் ஆனால் இவன் பண்ணது பெரிய தப்பு. இவன் பெரிய தப்பு பண்ணதுனால வந்து இவன் பண்ணது சின்ன தப்பு. ஆனால் என்ன ஒன்று, இவன் குவார்டர் குடிக்கிறான் போது இவன் குடிச்சிட்டு வரான்றாங்க. அது குடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்கிறான்றது அவனுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னாக்கா, இவன் குடிச்சிட்டு வைக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் குடிச்சிட்டாக்க பொண்டாட்டியும் குடிக்குதுன்னு சொல்லி அவன் குடிய விட போகிறான். அந்த தப்பு பண்ணிருக்கலாம். நீங்க அது வேற சொல்லாதீங்க, நீ பேசாம இருங்க. இல்ல அந்த தப்பு பண்ணிருக்கலாம் மேடம். அப்பதான் அவன் குடிய விட்டுருப்பான். அதுக்காக சொல்லல. நான் சொல்ல வர்றது என்னதுன்னா, கணவர்களும் வந்து நம்ம பொண்டாட்டி தானே, அது அங்கதான் கிடக்க போறது, நம்ம காலுக்கு கீழே தான் கிடக்க போறதுன்னு நினைச்சிட கூடாது. அவளுக்கான மரியாதை கொடுக்கணும்ல. எவனா ஒருத்தன் உள்ள நுழைய முடியுமா? இப்ப நுழைஞ்ச பிறகுதான் சாமி கும்பிட்றதே விட்டுச்சு மேடம். ஒரு விளக்கு தேய்க்காது, விளக்கு ஏத்தாது, பொட்டு வைக்காது. குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும்ல. சாமி எப்படி கும்பிடுவா? செய்யாது. என்னமா கோயிலுக்கு போலாம்னா வர மாட்டுது. வா பாபா கோயிலுக்கு போலாம் வேகம்னா வராது. நீங்க 2 பேரும் இன்னைக்கு போய் சாமி கும்பிடுறீங்க, சரியா? மனசுல போய் நல்லா போய் குளி, தலையில எண்ணெய் வச்சு சுத்தமா குளி. போயிட்டு எந்த கடவுள், நீ மாஸ்குக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, சாய்பாபா கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை அம்மன் கோவிலுக்கு போனாலும் சரி, போயிட்டு மனசை விட்டு சாமியை கடவுள் கும்பிடு. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணு, சரியா? நல்லபடியா பசங்களை வளர்த்துங்க, சரியா? கிளம்புங்க. இவர் என்ன பண்ணலாம்? சூர்யா இதோட எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க. நீ எந்த தப்பு பண்ண மாட்டேன், அவங்க கிட்ட சொன்ன எந்த தப்பு பண்ண. நீ இவன் பண்ணியிருந்தா மேடம் இருப்பாங்க. இதோட லாஸ்ட் ஏதோ பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன். இவன் உடம்புல ஊறிச்சு மேடம் ரத்தம். இல்ல எனக்கு என்ன புரியும், இவ்வளவு பண்ணிட்டு இவர் எப்படி இங்க வந்தாருன்னு நான் யோசிக்கிறேன். என்னத்துக்கோசம் வந்தாலும் கொஞ்சம் கேட்கலாம் நானே. சேர்த்து வைக்கிறதுக்கு. சரி, போலீஸ்ல கொடுக்க வேண்டாம், நீங்க திருந்திடுவீங்க. கண்டிப்பா. ஒரே ஒரு விஷயம் கிட்ட சொல்லுங்க, எதுக்காக இவ்வளவு வீடியோ எடுத்தீங்க? வீடியோ எடுத்தேன் மேம், தெரியாம எடுத்துறேன் மேம். எதுக்காக தெரியாம எடுத்தீங்க? ஜமுனாக்கு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்ட்டு. ஜமுனாக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடுறது, மாடர்னா மாத்தணும்ட்டு, அந்த மாதிரி மாத்தணும்ட்டு. அந்த மாதிரி மாத்தணுங்கிறதுக்காக பொண்ணை போட்டோ எடுத்தேன் மேம். எந்த பொண்ணு? டி-ஷர்ட் இது வாங்கி தரேன், இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு காட்டேன் மேம். யார் எடுத்தீங்க? அந்த பொண்ணை மேம், பஸ்ஸில் இருக்கும் மேம். அப்ப இந்த சாரி செல்வராணியா எடுத்தீங்க? செல்வராணியும் தெரியாம எடுத்தேன் மேம். அது எதுக்கு தெரியாம எடுத்தீங்க? அது தெரியாம எடுத்தேன் மேம். எதுக்கு? தப்பான இடத்துல எடுக்கல, தெரியாம எடுத்துட்டேன் மேம். தெரியாம எப்படி எடுப்பீங்க? அது எவ்வளவு நேரம் அந்த வீடியோ? 5 minutes ஓடிக்கும் மேம். பை ஹார்ட். தெரியாம எடுத்துக்கலாம் மேடம், வயசானவங்களை போய் தெரியாம எடுத்துக்கிறான். செல்லு மேல் பட்டன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஆன் ஆகுது மேம். ஓ, தெரியாம ஆட்டோமேட்டிக்கா அதை வச்சா ஆட்டோமேட்டிக், அதனால அதை வச்சுட்டு இப்படி சுத்தி எடுத்துருக்கீங்க. இப்படி கையில இப்படி வச்சுட்டு இடுப்பு, முதுகு, அப்புறம் பின்பக்கம், முன்பக்கம். அதெல்லாம் அதில் மேம், ப்ளீஸ் மேம். பயங்கரமான ஆள் மேடம் இவன். இவன் விட்டு இவனா ஆடா வந்து மாட்டிக்கிச்சு. இல்லைன்னு வச்சுக்கா, இது எல்லாரையும் கசாப்காரன் ஆகிட்டு இருக்கோம். ஒன்றுத்துல கை வச்சுட்டே மாட்டிக்கினாரு. இன்னும் எத்தனை பொண்ணு வர போது தெரில. இன்னும் எத்தனை இதே அதெல்லாம் சத்தியமா இல்லைண்ணா. இதுதான் முதல்லையா? அது ஒரு மூஞ்சின்னு இது தூக்கி சுற்றி இருக்குது. ஆனா கொஞ்சம் இங்கே உட்காருங்களா, நான் அந்த பக்கம் போய் உட்காரு. இல்லை மேடம், தப்பு இல்லை மேடம். இல்லை பாவலை எவ்வளோ இவன் வேஸ்ட்டு மேடம். இவன் எதுவும் பண்ண மாட்டான் தெரியும். நம்ம அவனுக்கோசம் எதனா பண்ணி போட்டு நம்ம எதுக்கு தேவையில்ல வேலை. அது அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவன் பொண்டாட்டி போகணுன்னு கேட்டான் அப்போவே. அவன் அவன் பொண்டாட்டி போகணும், நீ இட்டும் போயிட்டு இதோட என்கிட்ட பேசாதான்ட்டேன். அவன் வேலை அப்படி சொல்லாதீங்க. நம்ம இதுக்கு மேலே பேச முடியாது மேடம், அசிங்கம் மேடம். அது
அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கள தான் நம்பி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான் மேடம் அவன், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான். நம்ம பண்ணையாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் சம்பாக்கத்தில், செந்தில் பண்ணையார் சொல்லிட்டு, அவர்கிட்ட திரும்ப வேலைக்கு விட்டு ஒரு நாளைக்கு சம்பளம் ஒரு 1000 ரூபா போட்டு தருவார் சம்பளம். அதை வச்சு இப்போ தனிப்பட்ட முறையில் வீடு எடுத்து வாடகைக்கு வந்து இந்த வீட்டு உள்ளகிறானேன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ தொழுகு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண வேலையை. மாமியார் வீட்டில் இருக்கிறான் அவன் உட்காந்துன்னு, அவன் அங்கேருந்து காலி பண்ண போனால் அவங்க மாமியார் தத்துறாங்க, அவங்க மச்சிச்சு தட்டுது, எல்லாம் தத்துறாங்க அவனை. இந்த பொண்ணும் சேர்ந்து தத்துது, நீ காலி பண்ண அப்போ தான் வருவோம்னு சொல்லிட்டு இவங்க கூட ஓடி போச்சு. இப்போ கட்சியில் என்ன போச்சு, அதை காலி பண்ண உடனே ஓடியே போச்சு சுத்தமாக. அப்புறம் இவன் தனிப்பட்ட முறையில் ஒரு வீட்டில் வாடகைக்கு வச்சுக்கிறார் செந்தில் பண்ணையார் சொல்லிட்டு அப்ப ஒருத்தர். நீ சொல்லு, ஏன் எடுத்த? தெரியாம எப்போல இருந்து இந்த மாதிரி வேலை பண்ணி? இப்போதான் 2 மாதம். போய் சொல்றேன், சத்தியமா போய் வேற சொல்றேன். அவனை திட்டுவான் மேடம் இவன் என்கிட்ட அசிங்கசியமான வார்த்தையில் பேசி. ஹஸ்பண்டியா? அவன் கிருஷ்ணனை சொல்லுவான், ஒரு வயதுக்கு புரோஜனம் இல்லாதவன் இவன் எதுக்கு வச்சுக்கிறான், கொண்டாட்டி அனுப்ப சொல்லு, இவர் 2 குழந்தைங்களா அவதி அனுப்ப சொல்லு. ஏய் சொன்னியா இல்லையாடா, சொன்னியா இல்லையா? சொன்னா பார்த்தீங்களா, என்கிட்ட பேசுவான். ஆனால் என்ன தப்பாக பேசியிருந்தானே இவனை ஒரே நாளில் கண்டுபிடிச்சிருப்பேன். என்ன என்ன ஒரு மாற்றமாக பேசினா காரணம் யாரும் பார்த்தீங்களாண்ணா, அவங்க அம்மாலாம் வந்து என்கிட்ட எவ்வளோ கஞ்சினாங்கண்ணா. யாரம்மா? அவங்க அம்மா தான். என்ன கஞ்சினாங்க? வந்து பொண்ணை நீ இது பண்ணிக்கப்பாங்க, அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். யார் வீட்டு பொண்ணு? எங்கே கல்யாணம் பண்ணீங்க? ஊத்துக்காடு கோயில்ண்ணா. யார் யார் வந்தது கரெக்டாக சொல்லு. நானும் அவன் மட்டும் தான் போனோம். வேறு? நானும் ஜமுனா மட்டும் தான் போனோம். நீ ஜமுனா மட்டும், வேறு யாரும் இல்லை? வேறு வரல, கீழே ஓட்டிக்கண்ணா. அந்த உங்கள் அம்மா வந்தாங்களா இல்லையா? சத்தியமாக இல்லை. அந்த கோயில் ஒரு பாட்டி தான் தாலி எடுத்து விட்டாங்க. தாலியோட அது கூட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ? ஊரில் என்ன சொல்லிக்கிறா, அது கல்யாணமே ஆகலை, மெப்ஸில் வேலை செய்யுது பொண்ணு, கல்யாணமே ஆகலையா, மெப்ஸில் வேலை செய்தான் பொண்ணு. அப்படியாடா, மெப்ஸில் வேலை செய்யுது பொண்ணு? அவள் தான் சொன்னான். எது? அது அவள் தான் சொன்னான் எல்லாட்டையும். அவன் நல்லா இருக்குமா? ஜமுனா தான் சொன்னான். நான் சொல்கிறேன் பத்தியா, அவன் தான் சொன்னான். அப்போ அந்த குழந்தைங்களை கேட்ட திரும்பியா? 2 குழந்தைங்க கேட்ட ஒப்பா. அது வெளியே எல்லார்ட்டையும் அவங்க தான் சொன்னாங்கண்ணா. வெளியே எல்லார்ட்டையும் எங்கள் சொந்தக்கார்ட்டையெல்லாம் அப்படியே அவங்க தான் சொன்னாங்க, ஏன்னா எங்கள் சொந்தக்காரன் மதிக்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ அது நடந்து போச்சு. சரி மேடம், இப்போ ஒரு போலீஸ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம். வேண்டாம் மேம், ப்ளீஸ் மேம், ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் மேம், வேண்டாம் மேம், ப்ளீஸ் மேம். சரி, மக்கள் முடிவு பண்ணிட்டோம் என்ன பண்ணோன்னு. ப்ளீஸ் அவ்வளோதான். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்களேன். ப்ளீஸ் மேம், வெளியே வெயிட் பண்ணுங்க. எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த கேமரா ஃபோன்னால. அந்த பஸ்ஸில் எடுத்த படம்லாம் பார்த்தா வயர் எரியுது. சின்ன பொண்ணு, ஒரு 18 வயசு இருக்கும். அந்த பொண்ணு சீட்லேருந்து ஏந்திருக்கிறா. ஏந்திருந்ததுக்கு அப்புறம் அவர் கேமரா அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அந்த பொண்ணு ஜீன்ஸும் ஷார்ட் டாப்பும் போட்டு, அந்த அம்மாவை, அவங்க அம்மா வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு, அப்படி எடுத்திருக்காரு. அந்த பொண்ணை, ஜமுனாங்கிற பொண்ணை கையை வச்சு மறைச்சு இப்படி வச்சிருக்காரு, அப்படி எடுத்திருக்காரு. என்ன வக்குறங்க அது? இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம அவரோட பிரைவசியை பற்றி யோசிச்சு இதை பற்றி பேசாமல் இருக்கணுமா, இல்லை மக்களை வந்து இதை சொல்லி இந்த மாதிரி ஆளுங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்களை ஜாகிரதையாக இருக்க சொல்லணுமா? எது சரி? பிரைவசின்னு பேசினோன்னா இவர் எப்படி இத்தனை பெண்களை தப்பாக வீடியோ எடுக்கலாம் அவங்க பெர்மிஷன் இல்லாமல்? மற்றவங்களோட ப்ரைவசியை இன்ட்ரியூட் பண்ணி அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து வக்ர புத்தியோட பார்த்து ரசிக்கிறதவங்களை நம்ம உலகத்துக்கு அடையாளம் காட்டணுமா? இல்லை 4 செவருக்குள்ள கதவை சாத்திட்டு உள்ளே பேசிட்டு அதை வந்து நம்ம அப்படியே அமுக்கிடணுமா? இதில் எது சரி? நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.